அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிரான்ஸ் நாட்சர சுய சபை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றது. இந்த நாட்களிலும் கூட நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒரு நீலறியூடாக தேவ செய்தியோடு உங்களை சந்திப்பதில் ஜீசஸ் கோடிவி மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த நாளில் தேவன் எங்களோடு சில காரியங்களை குறித்து பேசப் போகின்றார். சில காரியங்களை தேவ வார்த்தை மூலமாக வெறுக்கச் சொல்லுகின்றார். அவ்விதமாக சில காரியங்களுக்கு தேவனுக்கு பிரியமாய் நடந்து சில காரியங்களை வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து நாங்கள் தேவனை நோக்கி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவ்விதமான தேவனுடைய கிருபை பொருந்திய வார்த்தை எங்களை வாழ வைக்கிற வார்த்தை, எங்களை சீர்படுத்துகிற வார்த்தை, எங்களை திடப்படுத்துகிற வார்த்தை. அவ்விதமான வார்த்தையை கேட்கும் போது எங்கள் உடலுக்கு ஆரோக்கியமும் ஜீவனுமாயிருக்கின்றது. ஆகவே வார்த்தையிலே வளர்கிற நாங்கள் சில காரியங்களை வெறுத்து விட வேண்டியதாக இருக்கின்றது. அவ்விதமாக வெறுத்து ஓடும்போது தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகின்றது, அங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனத்திலே, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. உண்மையாய் வெறுக்க வேண்டிய காரியங்களில் வெறுத்து தேவனை நோக்கி பார்ப்போமானால் அவர் எங்கள் மேல் நினைவாய் இருக்கின்றார். அவ்விதமான தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகின்றோம். வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்து நாங்கள் தியானிக்கக்கூடிய வசனம் மத்தேயின் புஸ்தகம் 16 அதிகாரம் 24 வசனத்தை நாங்கள் தியானிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி சொல்லுகின்றார் ஒரு காரியத்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்க பாருங்க, என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை வெறுக்க வேண்டும். இங்கே சொல்லப்படுகின்ற தன்னை வெறுப்பது என்றால் என்ன? இந்த உலக ஆசைகள், தனக்கென வாழ நினைப்பது, சுயநலமாய் வாழ நினைப்பது, என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவு, என்னுடைய சொந்த பந்தங்கள் என்று நாங்கள் என்ன நினைக்கின்றோம்? இந்த உலகத்துக்குரிய காரியங்களை ஆசைப்படுகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகின்றார், இவைகளெல்லாம் உனக்கு தேவை என்பதை தேவன் அறிவார். அங்கே தேவன் சொல்லுகின்றார், உனக்கு தேவையானதை அறிந்த தேவன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடு, பிற்பாடு இவைகளெல்லாம் உனக்கு கூட்டி கொடுக்கப்படும். ஆகவே நீ தேவனை ஆராதிக்கிற நீ, தேவனை நம்புகிற நீ, தேவனை விசுவாசிக்கிற நீ, சில உலக காரியங்களை நாங்கள் வெறுக்க வேண்டும். அங்கே ஆபிரகாமை பார்த்து சொல்லுகின்றார் தேவன், நீ என்னை பின்பற்ற வேண்டும், நான் சொல்லுகிற இடத்துக்கு வர வேண்டும் என்றால் உன்னுடைய பிள்ளையாவது, உன்னுடைய உன்னுடைய மனைவியாவது, உன்னுடைய தகப்பனாவது விட்டு, உன் சொந்தங்களை விட்டு என்னை பின்பற்றி வா. அதற்காக நாங்கள் நினைக்கலாம் கூடாது, தேவன் ஒரு கொடூரமான தேவனா, ஒரு அன்பில்லாத தேவனா. அப்படி அன்றல்ல. அவர் சொல்லுகின்றார், என்னை விட அதிகமாக நேசிக்க கூடாது எதிலேயும். உன்னுடைய குடும்பம் உனக்கு தேவை, உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு தேவை, உன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவை, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஆசைகளும் உங்களுக்கு தேவைதான். ஆனால் இவைகளை நாங்கள் மேன்மைப்படுத்தக்கூடாது, இவைகள் மேல் அதிகமான அன்பு செலுத்தக்கூடாது. நாங்கள் அன்பு செலுத்த வேண்டியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவைகளெல்லாம் சேர்த்து வைத்தது உன்னுடைய உறவுகள் எல்லாம் இடையிலே வந்தவர்கள் இடையிலே போயிடுவார்கள். உன்னை தாயின் கருவில் உண்டானது முதல் முடி பரியந்தம் முதிர் வயது வரைக்கும், நரைமுடி உண்டாகும் வரைக்கும், உனக்கு தேவன் கொடுத்த நாட்கள் வரைக்கும் நீ இந்த பூமியிலே நிலைத்திருந்து
சுகமாய் வாழ்வதற்கு கர்த்தர் தான் உன்னோடு கூட வருவார். எல்லாம் இடையிலே போயிடும். ஆகவேதான் என்னை பின்பற்ற விரும்பினால் வெறுக்க வேண்டும். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன்னுடைய ஆசாபாசங்கள், தன்னுடைய சுயநலங்களை வெறுக்க வேண்டும். வெறுத்து நீ என்னை பின்பற்றி சிலுவையை எடுத்துக்கொண்டு வா. சிலுவை என்பது இந்த உன்னை வெறுத்து நீ இந்த பூமியிலே தேவனை நோக்கி பார்க்கும் போது பாடுகளோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு வாழ வேண்டி வரும். நெருக்கங்கள் சந்திக்கப்பட வேண்டி வரும். அதுதான் சிலுவை. அந்த சிலுவையின் மத்தியிலும் நீ அவனை நோக்கி பார்க்கும் போது அந்த சிலுவை இலகுவாயும் மெதுவாயும் இருக்கும். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அது இலகுவாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் ஆசை கொண்டு வாழாதபடிக்கு, இந்த பூமியிலே வாழ்க்கிற வாழ்க்கைக்கு மாத்திரம் நாங்கள் இம்மைக்காக வாழ்ந்து கொண்டிருக்காதபடிக்கு, மறுமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, அந்த நித்திய ராஜ்யத்துக்காக நாங்கள் அவரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, அவரை பின்பற்ற விரும்பினால் எங்களை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு எங்களை பின்பற்ற வேண்டும். ஆகவே இந்த தேவ செய்தியின் தலைப்பு வெறுத்து விடுங்கள். முதலாவது, அவரை பின்பற்ற விரும்பினால் எங்களை நாங்கள் வெறுக்க வேண்டும். சுயம் சாக வேண்டும். விதை செத்தால் ஒழிய பலன் தர மாட்டாது. ஆகவே எங்களுடைய சுயத்தை சாகடித்து கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவ்விதமாக நோக்கி பார்க்கும்போது நாங்கள் இந்த பூமியிலே சுகமாய் வாழ்வதற்கு அவர் ஏற்ற காரியங்களை சந்திக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே இன்னும் ஒரு இடத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை பார்ப்போமானால், முதலாவது தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அடுத்ததாக தீமையை வெறுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தீமையை வெறுக்க வேண்டியவர்களாக நாங்கள் வேதத்திலே பார்க்க போகின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 97 அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 97 அதிகாரம் 19 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கின்றார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றுகிறார். இப்ப இங்கே பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தீமையை வெறுத்து விடுங்கள். அப்ப நாங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருந்தால், கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருந்தால், கர்த்தரை சார்ந்தவர்களாக இருந்தால், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நாம் தாழ்ச்சியடி என்று சொல்லுபவர்களாக இருந்தால், தீமையை வெறுத்து விடணும். நாங்கள் மற்றவர்களுக்கு தீமையை செய்வதை விட நன்மை செய்ய நாங்கள் எங்களை அபியாசப்படுத்த வேண்டும், எங்களை வழிநடத்த வேண்டும். ஒருவனுக்கு தீமையான யோசனைகளை நாங்கள் செய்ய எத்தனிக்க கூடாது. தீமையை வெறுத்து விடுங்க, நன்மை செய்ய படியுங்க, நன்மை செய்ய நாடுங்க. உன்னுடைய சகோதரன் மேல் நீ தீமையான காரியங்களை சிந்திக்காத. உன்னுடைய மனைவி மேலோ, உன்னுடைய பிள்ளைகள் மீதோ, உன்னுடைய சொந்த மீதோ நீ தீமையான காரியங்களை செய்ய நினைக்காத. நீ கர்த்தருடைய பிள்ளையாயிருந்தால் தீமையை வெறுத்துவிடு, தீய யோசனைகளை வெறுத்துவிடு, தீய வழியில் நடக்கின்ற காரியங்களை வெறுத்துவிடு. கர்த்தர் நல்லவராய் உன்னை நடத்த போதுமானவராக இருக்கின்றார். அங்க பாருங்க, ரோமரின் புத்தகத்திலே நாங்கள் சில காரியங்களை பார்ப்போமானால், ரோமரின் புத்தகத்திலே அதிகமான காரியங்கள் தேவன் பவுலை கொண்டு எழுதி வைத்திருக்கின்றார். அங்க பாருங்க, நீங்கள் ஒருவர் மேல் அன்பு கூர்ந்தால் அது மாயமற்ற அன்பாக இருக்கக்கூடாது. முகத்துக்கு நேரே அன்பு காட்டுகிறீர்கள், பின்னே என்ன செய்கிறீர்கள்? முகஸ்துதி செய்கின்றீர்கள். முன்னுக்கு அன்பாக, கர்சனையாக, இரக்கமாக, தயவாக நீங்கள் அவர்களோடு உறவாடுகிறீர்கள். ஆனால் அவன் உன்னை விட்டு பின்னே போனபோது அவனை குறித்து அவதூறான வார்த்தைகள், அவனை குறித்து இழிவான காரியங்களை நீங்கள் செய்ய எத்தனிக்கிறீர்கள்.
ஆகவேதான் இங்க பாருங்க, உங்கள் அன்பு மாயமாக இருக்கக்கூடாது, பொய்யான அன்பாக இருக்கக்கூடாது. இங்கே இந்த 9ஆம் வசனம் சொல்லுற ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. அப்ப இங்கே தேவன் சொல்லுகிறார், தீமையை வெறுத்து. சங்கீதத்தில் பார்த்துத்தான் கத்திரத்தில் அன்பு கூறுவதை தீமையை வெறுத்து விடுங்கள். இங்கே சொல்ல, நீங்கள் அன்பு கூற இருந்தால் தேவனிடத்திலும் உன்னுடைய சகோதரத்தில் யாரிடத்தில் அன்பு கூறுவதா இருந்தாலும் மாயமற்ற அன்போடு இல்லாம தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நன்மை செய்வதை தவிர வேறொன்றையும் நாங்கள் சிந்திக்கக்கூடாது. என்றால் தேவன் அந்த இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அவர்கள் எந்த அளவேனும் மாசமற்ற அன்பு இருக்கவில்லை. முற்று முழுதாக 100% எங்களுக்காக தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்களை அந்த பாவத்தில் மீட்கும்படிக்கு தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். நாங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நாங்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அவர் எங்களை தெரிந்து கொண்டார். ஏன்? அவருடைய அன்பு. அவர் முடிவறியந்தம் எங்களை மீட்பதற்காக தன்னைத்தானே தாழ்த்தி சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த அன்பு இன்றும் அன்பு கொண்டு கொண்டிருக்கின்றது. இன்றும் அன்பு கொண்டு கொண்டிருக்கின்றது. இன்றும் இரக்கத்தோடு தயவோடு பொறுமையோடு காத்து கொண்டே இருக்கின்றார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, எல்லோரும் ரசிக்கப்பட வேண்டும். அதான் அவருடைய அன்பு. அவருடைய அன்பிலே மாயமில்லை. அல்லேலூயா. அமிதமான தேவனுடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், பக்தியை கேட்கின்றோம், ஜெபங்கள் பண்ணுகின்றோம். ஆனால் எங்களுக்குள்ளே உண்மையான அன்பு இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். மாயமற்ற அன்பை வெறுத்து விடுங்கள். உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான இரக்கத்தை காட்டுங்கள். கர்த்தர் அவிதமாக காட்டி விட்டிருக்கிறார். அவர் அடிச்சுவடியாய் வாழ்ந்து போயிருக்கின்றார். அவிதமாக அவர் மேலும் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். எங்களை சுற்றியுள்ள, எங்களை நம்பியுள்ள, எங்களை சார்ந்திருக்கிறவர்களோடும் நாங்கள் உண்மையான அன்பை காட்ட வேண்டும். அதை கர்த்தர் பார்க்கிறார். அடுத்ததாக ஒரு காரியத்தை வெறுக்க சொல்லுகின்றார். வீண் சிந்தனைகளை நாங்கள் வெறுக்க வேண்டும். வீண் சிந்தனைகள் முதலாவது நாங்கள் பார்த்தோம், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தீமையை அடுத்ததாக வெறுக்க வேண்டும். அடுத்ததாக வீண் சிந்தனைகளை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் 113வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமானால், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆமென், அல்லேலூயா. வீண் சிந்தனைகளை நாங்கள் வெறுக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கின்றோம்? சில நேரங்களில் எங்களோடு சுற்றி இருக்கின்ற, எங்கள் சபைக்கு வருகிற எங்கள் சகோதரி மேலோ நாங்கள் தேவைக்கில்லாத, இவர் அப்படி சொல்லியிருப்பாரோ, இவர் என்னை குறித்து இப்படி சொல்லியிருப்பாரோ, இவதான் இதற்கு காரணம், இவன் தான் இதற்கு காரணம், நாங்கள் சிந்தனை கொள்ளுகிறோம். நீங்கள் ஆவியான நடத்தப்பட வேண்டும். ஆவியான நடத்தப்படுவீர்களானால் ஆவினால் புரிந்து கொள்வீர்கள். ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய சகோதரனோ உங்களுடைய சகோதரி மேல் வீண் சிந்தை கொள்ளாதீங்க. வீணாக ஒருவர் மேல் பொறாமை கொள்ளாதீங்க. நாங்களே இவர் அப்படி செய்திருப்பார், இவர் நான் காரணம், இவர் எனக்கு விதமான காரியங்களை செய்திருப்பாண்டு நாங்கள் ஒருவரை குறித்து வீண் சிந்தனை கொண்டு நாங்கள் உடைந்து போகிறோம், மனவேதனைப்பட்டு போகிறோம், மன திலேசத்தோடு இருக்கிறோம், மனபாரத்தோடு இருக்கிறோம். இவைகளை நாங்கள் வெறுக்க வேண்டும். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற பிள்ளைகள் இந்த வீண் சிந்தனைக்குள்ளே போக மாட்டார்கள். அவ்விதமாக வீண் சிந்தனைகள் ஏற்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை எங்களை பக்குவப்படுத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆறுதல் படுத்தும், எங்கள் இதயம் ஆற்றப்படும். ஆகவே இந்த வீண் சிந்தனைகள் மாற கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகின்றது. ஆக வீண் சிந்தனைகள் நமக்கு தேவையில்லை. வீண் சிந்தனைக்காரர்கள் கூட வேண்டிய அவசியம் இல்லை. வீணாய் பேசுகிறவர்களோடு நாங்கள் கூடியிருந்து அங்கலாய்த்து
வேதனையோடும் கண்ணீரோடும் வாழ்வதை விட கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் பிரியமாயிருப்போம். அடுத்ததாக லௌதிக இச்சைகளை நாங்கள் வெறுக்க வேண்டும். லௌதிக இச்சைகளை நாங்கள் வெறுக்க வேண்டும். ஆக வெறுக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு வேதத்தினூடாக போதித்துக் கொண்டிருக்கின்றார். அவ்விதமாக வெறுக்க வேண்டிய காரியத்தை நாங்கள் இன்னும் ஒன்று பார்ப்போம். லௌதிக இச்சைகள் தீத்துவின் புத்தகத்திலே சொல்லப்படுகின்றது. அங்கே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சையையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. நாம் அபபக்தியும் லௌதிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணுவோம். அல்லேலூயா. நாங்கள் அவமான பக்தியோடு இருக்கக்கூடாது. எங்களோட பக்தி வீணான பக்தியாக இருக்கக்கூடாது. ஏனோ வருகிறோம், சபைக்கு கூப்பிடார் போவோம் என்று போட்டு மனிதனுக்காக நீங்கள் பக்தி கொள்ளக்கூடாது. மனிதன் கூப்பிடுகிறாரே, போதர் கூப்பிடுகிறாரே, விசுவாசம் கூப்பிடுறார், அந்த அவபக்தியோடு இருக்கக்கூடாது. உண்மையான பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். நாங்கள் பக்தியும் உள்ள ஆராதனையோடு நாங்கள் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆகவே பாருங்க, நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து ஆடம்பரமாக நாங்கள் சபைகளுக்கு செல்கிறோம். சிலர் எங்களுடைய உடைகளை, எங்களுடைய இருக்கிற ஆசிகளை காட்டுவதற்காக சிலர் சபைக்கு போகின்றார்கள். லௌகிக இச்சைகள். அது மாத்திரமல்ல, நாங்கள் அவபக்தியாய்த்தான் சபைக்கு போகின்றோம். எங்கள்கிட்ட இருக்கிறதை காண்பிப்பதற்காகவும் எங்களுடைய திறமையை காண்பிப்பதற்காகவும் நாங்கள் சில நேரம் சபைகளுக்கு செல்கின்றோம். அருமையான தேவ ஜனங்களே, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகியிருக்கிறதுனால் நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தி, எங்களுக்குள்ளே தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். மந்தமான புத்தி இருக்கக்கூடாது. புத்தியில குறைவு இருக்கக்கூடாது. இந்த வேதம் 7 தரம் அக்கினியிலே புடமிடப்பட்டு சுத்த சொற்கள் கொப்பாயிருக்கின்றன. அவிதமாக தெளிந்தெடுக்கப்பட்ட வார்த்தை. அவிதமாக எங்களுடைய குணாதிசயம் தெளிவுள்ளதாக இருக்க வேண்டும். தேவனுடைய வேதத்தை சுமக்கிறவர்கள் நாங்கள். வேதத்தை நாங்கள் இதயத்தில் வைத்திருக்கிற நாங்கள் தெளிவோடு இருக்க வேண்டும். நாங்கள் தெளிவோடு இருந்து அங்கே புத்தி இல்லாதவருக்கு புத்தி செல்லுங்கள், திறனற்றவரை தேடுங்கள், பழனிவரை தாங்கள் சொல்லபடி நாங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே நாங்கள் ஜீவனம் பண்ண வேண்டும். ஆகவே கர்த்தருக்காகவே இந்த பூமியிலே வாழ்கிறவர்களாக நாங்கள் எங்களை வழிநடத்த வேண்டும். கர்த்தருக்காகவே எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக என்று நாங்கள் வாழ்ந்து அவ்விதமான வாழ்க்கையை இழந்து போகாதபடிக்கு இந்த பூமியோடு முடிகிற வாழ்க்கை அல்ல, எங்களுக்கு நித்திய ராஜ்யம் இருக்கிறது. அந்த நித்திய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் பரத்துக்கேறும் படிகள் போல நாள்தோறும் ரட்சிக்கப்பட்டு முடிவு பரியந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடி ரட்சிப்பிலே நாங்கள் வளர வேண்டும். அடுத்ததாக நாங்கள் முடிக்கப் போகின்றோம். மத்தேயின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? அல்லேலூயா. பாருங்க, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இப்ப இங்கே நாங்கள் பார்க்கிற காரியங்கள், வெறுக்க வேண்டிய காரியங்கள் எதுக்காக வெறுக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்திலே நிற்க வேண்டும். இந்த பூமியோடு எங்கள் வாழ்க்கை முடிவதல்ல. நாங்கள் இந்த பூமியோடு வாழ்வதற்காகத்தான் பூமியிலே அன்பு கூர்ந்து, பூமியில் உலகில் அன்பு கூர்ந்து நாங்கள் என்ன செய்கின்றோம்? உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டும், எனக்கு சொத்துக்களை சேர்க்க வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்கு சொத்தை சேர்க்க வேண்டும் என்று உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தும்படிக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அங்கே தேவன் சொல்லுகின்றார், நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிறாய்.
உன்னுடைய ஜீவன் இங்க அல்ல, உனக்கு நித்திய ஜீவன் பரலோகத்தில் இருக்கின்றது. அந்த ஜீவனை நீ இழந்து போகின்றாய். ஆகவே அருமையான தேவஜனங்களே, தேவனுடைய சமூகத்திலே கூடி தேவனை ஆராதிக்க, தேவனை அந்த ஆராதிக்கிறதுக்கென்ற ஒரு நாளை வைத்திருக்கின்றார்கள். அந்த நாளிலே நாங்கள் தேவ பிள்ளையை எல்லோரும் கூடி சபையிலே ஆராதிக்க நாங்கள் எங்களை வழி நடத்த வேண்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செவிப்போம் என்று சொல்லப்பட்டபடி நீங்கள் அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இந்த லௌகிக இச்சைகள், உலக ஆசைகளை விட்டு கர்த்தரை தேட வேண்டும். எதற்காக? நித்திய ராஜ்யத்துக்காக. நீ இந்த உலக சொத்து, இந்த உலக ஆசை, ஆடம்பரம் தான் எனக்கு வேணும் 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 என்று ஓடிக்கொண்டிருந்தால் உன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி விடுவாய். உனக்கு நித்திய ராஜ்யத்தில் இடமில்லை. ஆகவே இங்கே சொல்லப்பட்ட காரியங்களை வெறுத்து நீ கர்த்தரை தேடி ஓட வேண்டும். அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நீ தகுதிப்படுத்த வேண்டும். சிலுவையை சுமக்க வேண்டும், பாடுகளை சகிக்க வேண்டும், சகித்து கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளையாக வாழ வேண்டும். சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், நிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவ்விதமாக அருமையான தேவ ஜனங்களே, நாங்கள் கர்த்தரை சார்ந்தவர்களாக இருந்தால், கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளாக இருந்தால் உண்மையாக அன்பு வருவோம். மாயமற்ற அன்பை தவித்து விடுவோம். நன்மை செய்ய பழகுவோம். தீமையை வெறுத்து விடுவோம். லௌகிக இச்சைகளை வெறுத்து விடுவோம். வீண் சிந்தனைகளை வெறுத்து விடுவோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளையாக வாழ்வோம். அப்போது கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அந்த நித்திய ராஜ்யத்துக்கு உங்களை ஆயத்தம் பண்ணிக் கொள்ளுங்க. அந்த ராஜ்யத்திலே அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.